ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நோயூர் இங்கிலீஷில் அட்வர்ஸ் பார்ட் 3 பார்க்க போகிறோம். அட்வர்ஸ்னால் பெரும்பாலும் எல்வையில் முடியும்னு பார்த்தோம். ஆனால் எல்வையில் முடியாத அட்வர்ஸும் இருக்குது. அந்த மாதிரி அட்வர்ஸையும் அட்ஜெக்டிவும் அட்வர்ஸும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய வார்த்தைகளையும் பார்க்க போகிறோம். பாருங்கள், வீடியோ பாருங்கள். அட்வர்ஸ் பார்ட் 3, adjectives and adverbs with the same form. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பாருங்கள். பேக், டீப், டைரக்ட், ஏடி, எனஃப், ஃபார், ஃபாஸ்ட், ஹார்ட், ஹை, இல், ஜஸ்ட், கைண்ட்லி, லேட், லெஃப்ட், லிட்டில், லாங், லோ, மச், மோர், மோஸ்ட், நியர், pretty, right, short, still, straight, well, wrong. இப்போ இந்த கொடுத்துருக்க அட்ஜெக்டிவ்ஸும் அட்வர்ப்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். இது ஃபார்ம் மாறாது. அட்ஜெக்டிவ் இப்போ பேக்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸாம்பிள் வந்து பேக்குங்கிறது அட்ஜெக்டிவாகவும் வரும், அட்வர்பாகவும் வரும். டீப்புங்கிறதும் அட்ஜெக்டிவாகவும் வரும், அட்வர்பாகவும் வரும். ஓகே, அப்போது இதில் இருக்க ஒவ்வொன்றும் அதே ஃபார்ம் தான். அட்ஜெக்டிவ்னாலும் அதே ஃபார்ம் தான், அட்வர்ப்னாலும் அதே ஃபார்ம் தான். ஆனால் இந்த ஸ்டார் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து டீப்னு கொடுத்துருக்கு, டைரக்ட்னு கொடுத்துருக்கு. இதுக்கு வந்து டீப்லி அப்படிங்கிற அட்வர்பும் யூஸ் பண்ணலாம், டைரக்ட்லி அப்படிங்கிற அட்வர்பும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அர்த்தம் வந்து ஒவ்வொன்றுக்கும் சில சமயம் அர்த்தம் மாறும். அது என்ன அப்படிங்கிறதுல எப்படியெல்லாம் மாறும் அப்படிங்கிறத பின்னால் பார்க்க போகிறோம். அடுத்தது பாருங்கள், யூஸ்ட் அஸ் அட்ஜெக்டிவ்ஸ், யூஸ்ட் அஸ் அட்வர்ப்ஸ். இப்போது அட்ஜெக்டிவ் வரும்போது த பேக் டோர் அப்படின்னு பயன்படுது. டோருக்கு முன்னால் பேக்குங்கிறது வந்திருக்கு. அப்போது நவுனை குவாலிஃபை பண்ணுது, நவுனை மாடிஃபை பண்ணுது பேக்குங்கிறது. நம்ம ஏற்கனவே அந்த டெஃபனிஷன் பார்த்துருக்கோம். அட்ஜெக்டிவ்ங்கிறது நவுனை மாடிஃபை பண்ணோம், அட்வர்புங்கிறது வெர்பை மாடிஃபை பண்ணோம், அல்லது அட்வர்பை மாடிஃபை பண்ணோம், அல்லது அட்ஜெக்டிவை மாடிஃபை பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது இது வந்து இந்த பேக் டோருங்கிறது டோருங்கிற நவுனை மாடிஃபை பண்ணுது. அதே பேக்குங்கிறது இங்கே வந்து அட்வர்பாக பயன்படுது. கம்பேக் சொன்னால் பேக்குங்கிற வார்த்தை கம்ங்கிற வெர்பை மாடிஃபை பண்ணுறதுனால பேக்குங்கிறது அட்வர்ப் ஆகிடுது. அடுத்தது பாருங்கள், இதே போல் ஒவ்வொன்றும் கொடுத்துருக்கு. த மோஸ்ட் டைரக்ட் ரூட்டை டைரக்ட்டுங்கிறது மாடிஃபை பண்ணுது. யூ கேன் டயல் டெல்லி டைரக்ட். இப்போது டயல்ங்கிறத வெர்பை மாடிஃபை பண்ணுது, டைரக்ட்டுங்கிறது. அடுத்தது எ ஃபாஸ்ட் ட்ரெயின். எ ஃபாஸ்ட் ட்ரெயினில் ட்ரெயினை மாடிஃபை பண்ணுறது ஃபாஸ்ட்டுங்கிற அட்ஜெக்டிவ். த ட்ரெயின் வென்ட் ஃபாஸ்ட்டு, அந்த ஃபாஸ்ட்டுங்கிறது அட்வர்ப் ஆகிடுது. த ஒர்க் இஸ் ஹார்டுங்கிறது அட்ஜெக்டிவாக வந்திருக்கு. அடுத்தது தே ஒர்க்டு ஹார்டுங்கும்போது ஹார்டுங்கிறது அட்வர்பாக பயன்பட்டுருக்கு. யூ லுக் இல் அல்லது பெல். அப்போது இல்ங்கிறது அட்ஜெக்டிவ். அண்ட் இல் மேட் ரோடு, இல்ங்கிறது மேடு அப்படிங்கிற வெர்பை மாடிஃபை பண்ணுது. அடுத்தது த ரைட் ஆன்சர், ரைட்டுங்கிறது ஆன்சரை மாடிஃபை பண்ணுது. டேர்ன் ரைட் ஹியருங்கிறது ரைட்டுங்கிறது டேர்னுங்கிற வெர்பை மாடிஃபை பண்ணுது. அடுத்தது ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிறதுல ஸ்ட்ரைட்டுங்கிறது லைன்கிற நவுனை மாடிஃபை பண்ணுது. அடுத்தால சி வெண்ட் ஸ்ட்ரைட் ஹோம் அப்படிங்கிறதுல ஸ்ட்ரைட்டுங்கிறது வெண்ட்டுங்கிற வெர்பை மாடிஃபை பண்ணுது. அடுத்தது திஸ் இஸ் த ராங் வே அப்படின்னு சொல்லும்போது ராங்கிறது வேயை வேங்கிற நவுனை மாடிஃபை பண்ணுது. ஹி லெட் அஸ் ராங் போது ராங்கிற அட்வர்ப் வந்து லெட்டுங்கிற வெர்பை மாடிஃபை பண்ணுது. ஓகேயா? அடுத்தது பிஏ பாருங்கள். ஸ்டார் த வேர்ட்ஸ் above have ly forms, not the meanings. இப்போ ஏற்கனவே பார்த்தோம், ஸ்டார் த வேர்ட்ஸுக்கு ly ஃபார்ம்ஸும் இருக்குது அப்படிங்கிற பார்த்தோம். ஸ்டார் இல்லாமல் இருந்தாலும் அது அட்வர்ப் தான், ly போட்டாலும் அட்வர்ப் தான். ஆனால் சில சமயங்களில் ly போட்டால் ஒரு மீனிங் வரும், ly போடலைன்னா ஒரு மீனிங் வரும். அது எப்படி மீனிங் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹி வாஸ் டீப்லி அஃபண்டட். டீப்லி அப்படிங்கிறதுக்கு மிகவும் பாதிக்கப்பட்டான், உணர்வுகள் பாதிக்கப்பட்டான் அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஹி டைவ்டு டீப் இந்த ஓசன் அப்படிங்கும்போது அடுத்ததில்
ஆழமாக கடலுக்குள் சென்றான் அப்படிங்கிற அர்த்தம் வரும். அடுத்தது he will be here directly அப்படிங்கிறது டைரக்ட்லிங்கிறது என்ன அர்த்தம் வரும் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா வந்துடுவான் அப்படிங்கிற அர்த்தம் வரும். அடுத்தது ஐ இன்டென்ட் டு கோ டைரக்ட் டு த மேனேஜர் வித் மை கம்ப்ளைண்ட். நேராக மேனேஜர்கிட்ட போனேன் என்னுடைய கம்ப்ளைண்ட்டோட அப்படிங்கிற அர்த்தம் வரும். அடுத்தது he looked hard at it அப்படின்னா உற்று பார்த்தேன் அப்படிங்கிற அர்த்தம் வரும். he hardly looked at it அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நேரம் தான் பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம் ஆகும். அடுத்தது he was a highly paid official. highly paid officialனா ரொம்ப அதிகமாக அவன் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு அர்த்தம் ஆகும். ஆனால் இந்த கைட் சோர்டு ஹை அபோவ் த ட்ரீஸ்ன்னு சொல்லும்போது பட்டம் உயரத்தில் பறக்குது அப்படிங்கிற அர்த்தம் ஆகும். மரங்களுக்கு மேலே உயர பறக்குதுன்னு அர்த்தம் ஆகிடும். ஹி வாஸ் ஜஸ்ட்லி கிரிட்டிசைஸ்டு ஃபார் ஹிஸ் எய்ம்லெஸ் ஆர்டிக்கிள். குறிக்கோள் இல்லாத ஆர்டிக்கிளுக்காக அவன் நேர்மையாக விமர்சிக்கப்பட்டான். அப்போ ஜஸ்ட்லிங்கிறதுக்கு நேர்மையாக அப்படின்ட்டு அர்த்தம் வருது. ஆனால் ஐ வில் ஜஸ்ட் ஃபினிஷ் திஸ் தென் வி கேன் கோ அப்படின்னா அங்கே ஜஸ்டிங்கிறதுக்கு நேர்மையாக அப்படின்னு அர்த்தம் வந்துச்சு. இப்போது இங்கே வந்து ஜஸ்ட்டுங்கிறதுக்கு இப்போது உடனே முடிச்சிடுறேன் அப்படிங்கிற அர்த்தம் வரும். அடுத்தது பாருங்கள், ஹேவ் யூ சீன் ஹிம் லேட்லி. லேட்லின்னா ரீசன்ட்லின்னு அர்த்தம். சமயத்தில் பார்த்தீங்களா அப்படின்னு அர்த்தம். ஷீ மேரிடு லேட் அப்படின்னா தாமதமாக திருமணம் செய்தான் அப்படின்னு அர்த்தமாகும். அடுத்தது பாருங்கள், த மெடிசின் வாஸ் மோஸ்ட்லி சுகர் அண்ட் வாட்டர். மோஸ்ட்லிங்கிறது அட்வர்ப், எல்ஒய் வந்திருக்கு, அதனால் அது அட்வர்ப் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் த மோஸ்ட்லிங்கிறது அட்வர்ப் ஆஃப் டிகிரி அப்படின்னு அர்த்தம் ஆகும். அந்த மெடிசன் வந்து சுகரும் வாட்டரும் கலந்தது அப்படின்ட்டு மோஸ்ட்லின்னா சீஃப்லிங்கிற அர்த்தம் வரும். அடுத்து தே ஆல் கிரைடு பட் ராதா கிரைடு த மோஸ்ட். எல்லாரும் அழுதாங்க, ஆனால் ரொம்ப அழுதது யார் அப்படின்னா ராதா தான். அடுத்தது பாருங்கள், ஐ எம் நியர்லி ரெடி. நியர்லி அப்படிங்கிறடைய அர்த்தம் வந்து ஆல்மோஸ்ட் ஏறக்குறைய ரெடி ஆகிட்டேன் அப்படிங்கிற அர்த்தம் வரும். அடுத்தது தே லிவ் குவைட் நியர் அப்படிங்கும்போது ரொம்ப பக்கத்தில் தான் நான் வசிக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம் வரும். அப்போது நியர்ங்கிறது அருகில் அப்படிங்கிற அர்த்தம் வருது. இப்போது நியர்லி ரெடிங்கிறது ஏறக்குறைய அப்படிங்கிற அர்த்தம் வருது. ஓகே. அடுத்தது பாருங்கள், ஹர் லிட்டில் கேர்ள்ஸ் ஆர் ஆல்வேஸ் ப்ரெட்டிலி ட்ரெஸ்டு. அப்போது ப்ரெட்டிலிங்கிறது இங்கே என்ன அர்த்தம் வருது அப்படின்னா அட்ராக்டிவ். த எக்ஸாம் வாஸ் ப்ரெட்டி டிஃபிகல்ட்டு. இப்போது ப்ரெட்டிங்கிறது என்ன அர்த்தம் வருதுன்னா வெரி டிஃபிகல்ட்டு. ப்ரெட்டி டிஃபிகல்ட்னா வெரி டிஃபிகல்ட்டுன்னு அர்த்தம். ஓகே. ஹி வாஸ் ரைட்லி பனிஷ்டு. ரைட்லி பனிஷ்டுனா கரெக்ட்லி பனிஷ்டு அப்படின்னு அர்த்தம். சரியாக தான் தண்டிக்கப்பட்டான். அடுத்தது வந்து ஹி டிட் இட் ரைட்னா அவன் சரியாக செய்தான் அப்படின்னு அர்த்தம் ஆகுது. ஏறக்குறைய இந்த ரெண்டுக்கும் அர்த்தம் ஒரே மாதிரி இருக்குது. அடுத்தது ஹீ ஷார்ட்லி டு லீவ் ஃபார் ஃப்ரான்ஸ். ஷார்ட்லி அப்படிங்கிறதுக்கு சூன் அப்படிங்கிற அர்த்தம் வருது. இங்கே ஹீ த்ரூ த பால் ஷார்ட் அப்படின்னா இதில் வந்து ஷார்ட்ங்கிறதுக்கு சடன்லி அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. ஓகே. அடுத்தது யுவர் ராங்லி இன்ஃபார்ம்டு. தவறுதலாக தகவல் அளிக்கப்பட்டான் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். இன்கரெக்ட்லி அப்படிங்கிற அர்த்தம் வரும். யூ ஹவ் ஸ்பெல்ட் மை நேம் ராங். என்னுடைய பெயரை தவறாக உச்சரித்தான் அப்படின்னு அர்த்தம். அப்போது ராங்கிறதுக்கு ராங்லிங்கிறதுக்கு ஏறக்குறைய ஒரே அர்த்தம் வருது. ஓகேயா. இப்போது அட்ஜெக்டிவ்ஸ்க்கும் அட்வர்ப்ஸ்க்கும் ஒரே ஃபார்ம் இருக்கிறத பார்த்தோம். சில அட்ஜெக்டிவ்ஸ் வந்து எல்ஒய் சேரும்போது ஒரு அர்த்தத்தையும் எல்ஒய் சேராத போது ஒரு அர்த்தத்தையும் கொடுக்குறதையும் பார்த்தோம். ஓகேயா, புரிஞ்சுதா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Let us meet in the next video.